இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரில் செனா பாலத்தினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரின் கத்ரா ஸ்ரீநகர் இடையிலான முதல் வந்தே பாரத் ரயிலையும் அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் இந்தியாவின் முதல் கேபிள் ரயில் பாலமான அஞ்சி பாலத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து செனா பாலத்தில் பிரதமர் மோடி தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு உற்சாகமாக நடந்து சென்று பார்வையிட்டார். பின்னர் உலகின் உயரமான ரயில்வே இரும்பு பாலத்தில் ரயில் என்ஜின் பகுதியில் அமர்ந்தபடி பிரதமர் மோடி பயணித்ததுடன் மாணவ மாணவிகளுடனும் கலந்துரையாடினார். பெஹல்காம் தாக்குதலால் ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சி பாதிக்கப்படவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். செனா பாலத்தை திறந்து வைத்த பின்னர் பேசிய அவர், பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் காஷ்மீரின் வருமானத்தை தடுக்க பாகிஸ்தான் செய்த சதி என்றும் 46,000 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்கள் ஜம்மு காஷ்மீரின் முன்னேற்றத்திற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றார். தொடர்ந்து பேசிய பிரதமர், மே 6ஆம் தேதி இரவு பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு அழிவு நாள் என்பது நிரூபிக்கப்பட்டதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் பயங்கரவாதிகளின் தீவிரவாத உட்கட்டமைப்புகள் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தவிடுபொடியாகிவிட்டதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பெஹல்காம் தாக்குதலால் தொடக்கம் முதலே எச்சரித்து வரும் ஆபத்து நம் வாசற்படி வரை வந்துவிட்டது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மத்திய பாஜக அரசு சென்சஸ் மற்றும் தொகுதி மறுவரையறையை செயல்படுத்த உள்ள போக்கு வஞ்சகம் நிறைந்தது என்று கூறியுள்ளார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வளர்ச்சியடைந்த தென் மாநிலங்கள் தண்டிக்கப்பட இருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக போன்ற அடிமை துரோகிகள் தங்களின் சுயநலத்திற்காக பாஜக முன்பு மண்டியிட்டாலும் திமுகவின் தலைமையில் ஓரணியில் தமிழ்நாடு அணிவகுக்கும் என்று கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடு வளர்ச்சியடைந்துள்ள ஒரே காரணத்திற்காக தண்டிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் பதிவிட்டுள்ளார். கூட்டணி அறிவிப்பின் போதே அடிமை சாசனமும் எழுதி கொடுக்கும் கட்சிகள் திமுக கூட்டணியில் இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தொகுதி மறுசீரமைப்பு எப்போது நடந்தாலும் அதில் தமிழ்நாட்டின் உரிமைக்காக பாதிக்கப்படக்கூடாது என்பதை மத்திய உள்துறை அமைச்சர் சந்தித்த போதே வலியுறுத்தியதாகவும் தன் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இன்னும் வராத ஒன்றை புலி வருது என்று பூச்சாண்டி காட்டும் வேலையை செய்யும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது ஆட்சியின் அவலங்களை மறைக்க வழக்கமான கோல் போஸ்ட் மாற்றும் அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் இனியும் நம்பப் போவது இல்லை என குற்றம் சாட்டியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் பாஜகவின் அடிமையாக பழனிசாமி பேசுவதாக இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி சாடியுள்ளார். ஏதாவது ஒரு வகையில் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக ஒரு பேச்சோ எழுத்தோ அதிமுக பதிவு செய்திருக்கிறதா என கேள்வி கேட்டால், அமித்ஷாவிடம் பேசினேன், ஒன்றிய அரசிடம் குரல் கொடுத்தேன் என கலராக பழனிசாமி ரீல் விடுவதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டை ஆதிக்கம் செய்யும் பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அதை எதிர்ப்பேன் என கூறுவது பழனிசாமியின் உலக மகா உருட்டு எனவும் அமைச்சர் ரகுபதி சாடியுள்ளார். டெல்லி பண்ணையாளர்களின் மனதை குளிர்விப்பதற்காக பழனிசாமி உளறுவதாகவும் கமலாலயத்தின் கருத்தை தன்னுடைய மவுத்பீஸில் பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமி வெட்கப்பட வேண்டும் எனவும் ரகுபதி காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பரவல் காரணமாக கர்ப்பிணிகள், முதியவர்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிக காய்ச்சல், இருமல், உடல் வலி உள்ளிட்டவை இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு முன்கூட்டியே செல்ல வேண்டும். கூட்ட நெரிசல் உள்ள பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும், முகக்கவசம் கட்டாயம் இல்லாவிட்டாலும் தங்கள் பாதுகாப்பிற்காக முகக்கவசம் அணிவது நல்லது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வீரியம் இல்லாத கொரோனா தொற்று என்பதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில்
வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். தமிழ்நாட்டில் காலியாகும் 6 மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் திமுக சார்பில் போட்டியிடும் வழக்கறிஞர் வில்சன், கவிஞர் சல்மா, SR சிவலிங்கம் ஆகியோர் முதலமைச்சர் முன்னிலையில் மனு தாக்கல் செய்தனர். இதேபோல திமுக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் நடிகர் கமல்ஹாசன் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட முதலமைச்சர் முன்னிலையில் மனு தாக்கல் செய்தார். தமிழகத்தில் காலியாகும் 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் அதிமுக சார்பில் 2 பேர் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்பதுரை மற்றும் தனபால் ஆகிய 2 பேரும் சட்டப்பேரவை செயலகத்தின் கூடுதல் செயலாளரிடம் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். 9ஆம் தேதியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற உள்ளது. ஜூன் 10ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையும் 12ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்குள் வேட்புமனுக்களை திரும்பப் பெற அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 1256 உயர் மருத்துவ சேவை முகாம்கள் செயல்படுத்திட நிதி ஒப்பளிப்பு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதில் 40 வயதிற்கு மேற்பட்டோர், நீரிழிவு மற்றும் உயர் ரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், மனநல பாதிப்புடையோர், கர்ப்பிணி தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களை இலக்காக கொண்டு இந்த முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக உயர் மருத்துவ சேவைகள் வழங்க 866 மருத்துவ முகாம்கள் 12,78,00,000 ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குவாரி உரிமைதாரர்களுக்கு தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கல்குவாரி உரிமையாளர்கள் சுற்றுச்சூழல் ஒப்புதல் பெற வேண்டும் என அரசு உத்தரவிட்டிருந்தது. சுற்றுச்சூழல் ஒப்புதல் பெறாமல் 2016 முதல் 2017ஆம் ஆண்டு வரையிலான ஓராண்டு காலத்தில் வெட்டியெடுத்த கற்களின் மதிப்பில் 100 விழுக்காடு தொகையை இழப்பீடாக செலுத்தும்படி குவாரி உரிமைதாரர்களுக்கு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி டி. பரத சக்கரவர்த்தி ஒப்புதல் இல்லாமல் கல்குவாரி செய்தது சட்டவிரோதம் என தெரிவித்தார். இழப்பீட்டு தொகையை செலுத்தும்படி அரசு பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்து அவர் தீர்ப்பு வழங்கினார். திமுகவுக்கு ஷா என்றால் பயம் என மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை இரவு மதுரை வரவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகளை பார்வையிட்ட நயினார் நாகேந்திரன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அமித்ஷா அன்புமணி சந்திப்பு குறித்து இதுவரை திட்டம் இல்லை என்றார். பாமக, தேமுதிக தங்கள் கூட்டணியில் இணையும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ராமதாஸ் குருமூர்த்தி சந்திப்பு குறித்த கேள்விக்கு நாட்டில் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என குருமூர்த்தி முயல்வதாக கூறினார். முதல்வரின் விமர்சனம் குறித்து கேட்டதற்கு திமுகவுக்கு ஷா என்றால் பயம் என்றார். அரசியலில் எதுவும் நடக்கலாம் என பாமக கௌரவ தலைவர் GK மணி தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை சந்தித்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ராமதாஸ் அன்புமணி சந்திப்பு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் முன்னேற்றத்தின் அறிகுறியாக இதனை பார்ப்பதாகவும் தெரிவித்தார். ஆடிட்டர் குருமூர்த்தி ராமதாஸை சந்தித்ததில் அரசியல் நோக்கம் இல்லை என்றும் அவர் கூறினார். பாஜக பாமக கூட்டணி குறித்த கேள்விக்கு அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்றும் விரைவில் டாக்டர் ராமதாஸ் நல்ல தகவலை தெரிவிப்பார் என்றும் GK மணி தெரிவித்தார். சமூக வலைதளங்களில் சீருடையுடன் புகைப்படங்களை பதிவு செய்ய வேண்டாம் என காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கு DGP சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். தனிப்பட்ட முறையில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி, யூடியூப் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அனுமதி பெற வேண்டும். வழக்குகள் பற்றிய ரகசியம் காக்கப்பட வேண்டிய தகவல்களை யூடியூப் நேர்காணலின் போது காவல்துறை அதிகாரிகள் பகிர வேண்டாம் என்றும், தேவைப்பட்டால் நிகழ்ச்சிகளில் பேசக்கூடிய தகவல்களை உயர் அதிகாரிகளிடம் அனுமதி பெற்ற பின்னரே பேச வேண்டும் என காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியை வீழ்த்த நினைக்கும் கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு வரலாம் என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அமமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் TTV தினகரன் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமித்ஷாவை சந்திப்பதா இல்லையா என்பது குறித்து முடிவு செய்யவில்லை என கூறினார். மேலும் கமல் சொன்ன கருத்தில் எந்த தவறும் இல்லை என TTV தெரிவித்துள்ளார்.
மே 4ஆம் தேதி நடத்தப்பட்ட நீட் தேர்வை ரத்து செய்து மறு தேர்வு நடத்த கோரி மாணவர்கள் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நாடு முழுவதும் மே 4ஆம் தேதி நீட் தேர்வு நடத்தப்பட்டது. அன்று சென்னையில் பெய்த கனமழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் தேர்வை சரியாக எழுதவில்லை. ஆகவே மறு தேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என 16 மாணவர்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி சி. குமரப்பன், நீட் தேர்வை 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ளதால் மறு தேர்வு நடத்த உத்தரவிட்டால் தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தார். பாமக நிறுவனர் ராமதாஸை தைலாபுரம் தோட்டத்தில் சந்தித்து கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி இடையே கருத்து மோதல்கள் உருவாகி இருவரும் தனித்தனியே அவர்களது ஆதரவாளர்களை வைத்து ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருவது, பல்வேறு பணிகளை செய்வது என மோதல் வலுத்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று ராமதாஸை அன்புமணி நேரில் சந்தித்த நிலையில் பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து இன்றும் கட்சி நிர்வாகிகளுடன் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சிவகளே அகழாய்வு பகுதியில் வேறு எந்த கல்குவாரியும் செயல்படக்கூடாது என உத்தரவிட்டு வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த முத்துராமலிங்கம் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம், ஏ. டி. மரியா கிளாட் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இதனை விசாரித்த நீதிபதிகள் கல்குவாரியின் உரிமையாளர் தனக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக கருதினால் அதிகாரிகளிடம் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யலாம் என்று தெரிவித்தனர். மேலும் சிவகளே அகழாய்வு பகுதியில் வேறு எந்த கல்குவாரியும் செயல்படக்கூடாது என்றும் இதற்கான காலக்கெடு எதுவும் விதிக்க இயலாது என்றும் தெரிவித்து வழக்கை முடித்து வைத்தனர். சென்னையில் 304 பயணிகளுடன் தரையிறங்க வந்த விமானம் மீது மர்மமான முறையில் பச்சை நிற லேசர் லைட் ஒளி அடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. துபாயிலிருந்து 304 பயணிகளுடன் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க வந்த விமானத்தின் மீது பரங்கிமலை பகுதியிலிருந்து பச்சை நிறத்தில் சக்தி வாய்ந்த லேசர் லைட் ஒன்று அடிக்கப்பட்டது. இதனால் நிலைகுலைந்து போன விமானிகள் விமானத்தை உயரத்தில் பறக்க செய்து பின்னர் சமயோஜிதமாக தரையிறக்கினார்கள். வழக்கறிஞர்கள் சமூகத்தின் நலனுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி RMT டிகாராமன் அறிவுறுத்தியுள்ளார். ஜூன் 8ஆம் தேதி பணி ஓய்வு பெற உள்ள நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு வழியனுப்பும் விழா நடத்தப்பட்டது. இதில் ஏற்புரையாற்றிய நீதிபதி டிகாராமன் 20 ஆண்டுகளுக்கு முன் தான் பதவியேற்ற நாளிலேயே ஓய்வு பெறுவதாக கூறினார். தான் சந்தித்த விசித்திரமான வழக்கு ஒன்றை சுட்டிக்காட்டிய அவர் அர்ப்பணிப்புடன் செயல்பட வழக்கறிஞர்களை அவர் கேட்டுக்கொண்டார். பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரையிலான ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் 3ஆம் கட்ட சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மெட்ரோ ரயில் நிர்வாக இயக்குநர் சித்தி, இந்த ஆண்டு டிசம்பர் மாத இறுதிக்குள் பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரையிலான ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும் என தெரிவித்தார். தேனி மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்ற பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரியகுளம் பகுதியில் வசித்து வரும் பாபு என்பவர் சாலையோர கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் பாபுவிற்கும் இவரது சகோதரர் பிரபுவிற்கும் பூர்வீக வீடு தொடர்பாக மோதல் ஏற்பட்டதில் பாபு பலத்த காயமடைந்தார். இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் பாபுவின் மனைவி முத்துலட்சுமி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு குடும்பத்துடன் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முற்பட்டார். இதை கண்ட போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி தண்ணீர் ஊற்றினர். திருவொற்றியூரில் ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை திருவொற்றியூரை சேர்ந்த ரவுடி ஆகாஷ் என்பவரை 2 பேர் வீடு புகுந்து கொலை செய்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். வேலூரில் வீடு பறிபோய் விடுமோ என்ற அச்சத்தில் தற்கொலை செய்து கொண்டவரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் கொணவட்டம் அடுத்த தேவிநகர் சதுப்பேரி கரையில் உள்ள 200க்கும் மேற்பட்ட வீடுகளை இடிக்கப் போவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனை எதிர்த்து அப்பகுதி மக்கள் ஆட்சியர் சுப்புலட்சுமியின் காலில் விழுந்து மனு அளித்தனர். இந்நிலையில் திடீரென மின் இணைப்பை துண்டித்ததால் வீட்டை இடித்து விடுவார்களோ என்ற விரக்தியில் முன்னாள் தொலைத்தொடர்பு ஊழியர் மணி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
10, 11, 12 ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரியில் 2 சென்டிமீட்டர் மழையும், மதுரை விமான நிலையத்தில் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திரைப்பட இயக்குனர் கரு பழனியப்பன் தனது பெரியப்பாவும் நடிகருமான பழ கருப்பையா மீது புகார் கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இயக்குனர் கரு பழனியப்பன் துணை கண்காணிப்பாளர் பார்த்திபனை சந்தித்து பழ கருப்பையா மீது புகார் மனு ஒன்றை கொடுத்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தன்னுடைய சொந்த பிரச்சினை குறித்து கலைஞர் பொதுக்கூட்டத்தில் பேசிய நிலையில் அது குறித்து யூடியூப் சேனல் ஒன்றில் விளக்கம் அளித்திருந்ததாகவும், உறவுகளுடன் தன்னை சேரவிடாமல் சாதியை காரணம் சொல்லி கொடுமைப்படுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டு வருகிறது. அதன்படி சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 50க்கும் மேற்பட்ட படுக்கை வசதிகளுடன் சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் தடையில்லா ஆக்சிஜன் விநியோகம், வெண்டிலேட்டர்கள் மற்றும் அத்தியாவசிய மருத்துவ மாத்திரைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமைத் தொகை மேல்முறையீடு குறித்த முறையான அறிவிப்பு வெளியாகாத நிலையில் இ-சேவை மையங்களில் பெண்கள் கூட்டம் அலைமோதியது. மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விடுபட்டவர்கள் ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்த நிலையில் ஜூன் 4ஆம் தேதி விடுபட்ட பயனாளிகள் விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் கீதா ஜீவனும் தெரிவித்திருந்தார். இதனால் கடந்த 4ஆம் தேதி முதல் ஏராளமான பெண்கள் மாநகராட்சி அலுவலகம், தாசில்தார் அலுவலகம், இ-சேவை மையங்களில் குவிந்த நிலையில் அறிவிப்பு எதுவும் வரவில்லை என அதிகாரிகள் பெண்களை திருப்பி அனுப்புவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சென்னை ரிப்பன் மாளிகையில் புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் நெகிழி பயன்பாடு தடை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கலைக்குழுக்களின் பிரச்சார வாகனத்தை மேயர் பிரியா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் சென்னையில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார். அங்கன்வாடியில் சிறுவர்களுக்கு வழங்கப்படும் சத்துணவு கொழுக்கட்டையில் கரப்பான் பூச்சி இருந்தது பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் பழங்காநத்தம் பகுதியில் செயல்படும் அங்கன்வாடியில் இன்று சிறுவர் சிறுமியர்களுக்கு சத்துணவு மாவில் செய்த கொழுக்கட்டை கொடுக்கப்பட்டது. அப்போது அதில் கரப்பான் பூச்சி இருந்தது தெரிய வந்தது. இது பற்றி சிறுமி அவரது தாயாரிடம் சொன்னதன் பேரில் அவரது தாயாரும் உறவினர்களும் அங்கன்வாடி மைய ஊழியர்களிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே அங்கன்வாடி பணியாளர் கோமதி தற்காலிக பணி நீக்கம் செய்து மாவட்ட திட்ட அலுவலர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அருகே மின்பாதை கேபிள் பழுது காரணமாக திருப்பதி எக்ஸ்பிரஸ் மின்சார ரயில் நடுவழியில் நின்றதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலை காட்பாடி வழியாக திருப்பதிக்கு தினந்தோறும் மின்சார ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விழுப்புரத்தில் இருந்து திருப்பதி நோக்கி சென்று கொண்டிருந்த திருப்பதி எக்ஸ்பிரஸ் மின்சார ரயிலின் மின்பாதை கேபிள் திடீரென பழுதானதால் நடுவழியில் நின்றது. இதனால் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ரயில் இன்ஜின் எலக்ட்ரிக் பணியாளர்கள் மின்சார ரயிலின் மின்பாதையை சீர் செய்த பிறகு மின்சார ரயில் அங்கிருந்து புறப்பட்டது. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடன்களுக்கான வட்டியை 6 விழுக்காட்டிலிருந்து 5.5% குறைத்துள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் ஜூன் மாதத்திற்கான நிதிக் கொள்கை ஆலோசனைக் கூட்டம் கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா தலைமையில் நடைபெற்றபோது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. கர்நாடக மாநிலம் மைசூரில் அரசு பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டது. பயணிகளுடன் பயணித்த அரசு பேருந்து பன்னூர் அருகே சென்றது. அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதனையடுத்து பேருந்தில் இருந்த பயணிகள் அவசரமாக வெளியேறியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் குருக்கள் பண்டார தெருவில் ஏற்பட்ட மின்கசிவால் 2 குடிசை வீடுகள் தீயில் எரிந்து சேதமாகின. முறுக்கு செய்து விற்பனை செய்யும் ராஜக்கணி என்பவரது குடிசை வீடு திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் அவரது வீட்டில் இருந்த சுமார் 2.5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானது. வீட்டில் உருவான தீ பக்கத்து வீட்டுக்கும் பரவியதால் அந்த வீட்டிலிருந்து 50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்ட மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் நிவாரண உதவிகளை வழங்கினார்.
புதுச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் அம்மன் பண்டிகையையொட்டி பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற கத்தி போடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று சக்தி வழிபாடு, கரகத்திரி வீதி உலா நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே குடும்ப தகராறில் சித்தியை கத்தியால் குத்திய இளைஞர் கைது செய்யப்பட்டார். கரிக்காடு பகுதியைச் சேர்ந்த அன்பழகன், சுசீலா தம்பதியினர் புதுமனை புது விழாவுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினர். அப்போது சுசீலாவின் தங்கை மகன் அன்பழகன் என்பவர் வழிமறித்து தகராறில் ஈடுபட்ட போது கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடினார். இதில் படுகாயமடைந்த சுசீலா மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பல்வேறு பகுதிகளில் பக்ரீத் பண்டிகை நடைபெற்றதையொட்டி சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். வளைகுடா நாடுகளைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட ஜாக் பிரிவு இஸ்லாமியர்கள் இன்றைய பக்ரீத் பண்டிகையை கொண்டாடினர். மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி தங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கால்நடை சந்தைகளில் பல கோடி ரூபாய் அளவுக்கு ஆடுகள் வர்த்தகம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே புகழ்பெற்ற பெருமாள் கோயில் மாட்டுச் சந்தையில் 6000க்கும் மேற்பட்ட கால்நடைகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநில வியாபாரிகள் இறைச்சி கால்நடைகளை வாங்கிச் சென்றனர். இதேபோல திண்டுக்கல் மாவட்டம், செம்பட்டி மற்றும் கரூர் மாவட்டங்களிலும் ஆடுகள் விற்பனை களை கட்டியது. திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோயிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தார். பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் சுவாமி கோயில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. விநாயகர், சுப்பிரமணியர், செண்பக தியாகராஜர், நிலோத்பலாமல் மற்றும் சண்டிகேஸ்வரர் சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருள செண்டை மேளத்துடன் தேரோட்டம் தொடங்கியது. இதில் புதுச்சேரி மாநில அமைச்சர் சாய் சரவணன் மற்றும் புதுச்சேரி பாஜக மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மதுரை மேலமடை சந்திப்பின் பாலம் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த சைட் சூப்பர்வைசர் மீது ரோடு ரோலர் ஏறி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் துலுக்கன்குளம் கிராமத்தைச் சேர்ந்த கருப்பசாமி மதுரை மேலமடை சந்திப்பில் நடைபெற்ற மேம்பாலம் கட்டுமான பணியில் கட்டிட சூப்பர்வைசராக பணியாற்றி வந்தார். வெயிலின் தாக்கத்தால் அங்கு பணிக்காக நிறுத்தப்பட்டிருந்த ரோடு ரோலர் அடியில் அமர்ந்து செல்போன் பயன்படுத்திக் கொண்டிருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக ஓட்டுநர் வாகனத்தை இயக்கியதில் சூப்பர்வைசர் கருப்பசாமி தலைநசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே விவசாயிகள் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. NCCF மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு உரிய பணம் விவசாயிகளுக்கு வழங்காமல் 80 நாட்களாக காலம் தாழ்த்தப்பட்டுள்ளது. தமிழக அரசும் மத்திய அரசும் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பது என்று மகிழ்ச்சி அளிப்பதாக தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி ஒன்றில் தேமுதிக ஒன்றிய செயலாளர் இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். சங்கராபுரம் அருகே சிறுமிக்கு சட்டவிரோத கருக்கலைப்பு செய்து சிசுவை எரித்த இடத்தில் தடயவியல் துறையினர் ஆய்வு செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தேவபாண்டாலம் கிராமத்தில் உள்ள சாய் சிவா மெடிக்கல் உரிமையாளர் சிவா ஆனந்த் என்பவர் முறையாக மருத்துவம் படிக்காமல் நோயாளிகளுக்கு ஊசி போடுவதும் மருந்து மாத்திரை வழங்குவதும் போன்ற பணிகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த 17 வயது சிறுமிக்கு கருக்கலைப்பு செய்து 5 மாத சிசுவை கலைத்து சங்கராபுரம் மணிமுத்தாறு பாலத்தின் அடியில் எரித்துள்ளார். இது தொடர்பாக எழுந்த புகாரின் பேரில் போலி மருத்துவர் சிவா கைது செய்யப்பட்ட நிலையில் சிசுவை எரித்த இடத்தில் தடயவியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். திருவண்ணாமலையில் சட்டவிரோதமாக கட்டிடங்கள் கட்டியிருப்பதாகவும் அகற்ற எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் உள்ள மலையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை அகற்றக் கோரி வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் பொதுநல வழக்கை தாக்கல் செய்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே IT கம்பெனி ஊழியர் வீட்டில் மர்ம நபர்கள் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 44 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 கிலோ வெள்ளிப் பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
சேலம் மாவட்டம் பச்சப்பட்டி பகுதியில் பொதுமக்கள் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாநகராட்சி 40வது வார்டுக்குட்பட்ட பச்சப்பட்டி பகுதியில் ஆதி திராவிட மக்கள் பயன்படுத்தும் மயானத்திற்கு ஏரி கொட்டாய் மற்றும் காங்கிரீட் ரோடு அமைத்து தர வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டையில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட காந்திநகர் பகுதியில் மது போதையில் ஏற்பட்ட பிரச்சனையால் முன்விரோதம் ஏற்பட்டு தினேஷ்குமார் என்ற 23 வயது இளைஞர் வெட்டிக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். மதுரையில் நிலத்தை அளவீடு செய்ய 3000 ரூபாய் லஞ்சம் கேட்ட சர்வேயரை போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் ரத்தினபுரம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் நிலத்தை அளவீடு செய்து கொடுக்க அவனியாபுரம் சர்வேயர் ராஜசேகரை அணுகியுள்ளார். அப்போது அவர் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறதை தொடர்ந்து பாலமுருகன் லஞ்ச ஒழிப்புத்துறை அளித்த தகவலை அடுத்து ரசாயனம் தடவிய 3000 ரூபாய் ராஜசேகரம் கொடுத்துள்ளனர். அப்போது அவரை போலீசார் கைது செய்தனர்.